அதிகாரம் வசனம் 12 வாசிங்க. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் வசனம் 12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை ஒன்று கொடுத்திருக்கிறார். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போன காரியங்களை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல மீண்டும் நான் அதை ஸ்தாபிக்க போகிறேன் என்று அதை செய்கிற கர்த்தராகிய நான் சொல்கிறேன் என்று ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இது யாருடைய கூடாரம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்? தாவீதின் கூடாரம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை குறித்து ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லியிருக்கிறார். தாவீதை குறித்து நாம் பார்ப்போமானால் அவன் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரோடு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி இருந்தான். அவன் ஆடு மேய்க்கிறவனாய் இருந்த காலத்திலும் கூட அவன் கர்த்தரோடு உறவாடி கொண்டிருந்தான். அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு அவன் ராஜாவாய் ஆக்கப்பட்டது. அதுக்கு அப்புறமும் கூட ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல சமஸ்த இஸ்ரவேலரையும் ஆட்சி செய்கிற ஒரு அதிகாரத்துக்குள்ளாய் இருக்கிற அந்த ஸ்தானத்திலையும் அவன் கர்த்தரோட ஐக்கியமாய் இருந்ததை நம்மளால வேதத்துல சாமுவேல் புஸ்தகத்துல பார்க்க முடியும். அவன் நெருக்கத்தின் மத்தியிலும் தேவனை துதிக்கிற ஒரு மகனாய் காணப்பட்டான். அவன் அதாவது அப்சலோமாகிய தம்முடைய மகன் நிமித்தம் அவன் துரத்திவிடப்பட்ட சூழ்நிலையில வனாந்தர பாதையில அவன் கால்களில செருப்புகள் கூட அணிய முடியாத ஒரு அவசரமான ஒரு சூழ்நிலை, அவன் ஜீவனை காத்துக்கொள்ள முடியாது ஓடுகிற அந்த சூழ்நிலையிலும் அவன் பாடின பாட்டு சங்கீதம் 23. அதை குறித்து அவன் அழகாய் ஆண்டவர் எப்படி நடத்தியிருக்கிறார் என்று சொல்லி அவன் பாடியிருக்கிறான். அப்படிப்பட்ட நெருக்கத்தின் பாதையில அவன் கடந்து போனாலும் கூட கர்த்தரை துதிக்கிற ஒரு மகனாய் நம்மளால தாவீதை பார்க்க முடியும். அடுத்து கர்த்தரிடத்தில் தன் இருதயத்தை அவன் செலுத்தினவனாய் காணப்பட்டான். ஆண்டவர் சொல்றாங்க he is my heart அப்படின்னு சொல்லிட்டு தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்றாங்க ஆங்கில வேதாகம புத்தகத்தில். அப்போ கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், கர்த்தருடைய இருதயமாகவே இருக்கிறவன் என்று சொல்லத்தக்கதாய் அழைக்கத்தக்கதாய் ஒரு பெரிய பாக்கியத்துக்குரியவன் இந்த தாவீது. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்குள்ளாய் தன்னை வைராக்கியமாய் காண்பித்து கொண்டவன். கர்த்தருடைய சமூகத்துல தேடுகிற காரியத்தில் அவன் வைராக்கியமாய் இருந்தவன். ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம். கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கிறது தான் அவன் மேன்மையாய் கருதப்பட்டான். அந்த ஒரு நாள் எனக்கு போதுன்னு தான் அவன் மேன்மையாக ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்தான். அது மாத்திரமல்ல, அவன் தீர்க்கதரிசியாகவும் காணப்பட்டான். அவன் அபிஷேகம் பெற்றவன். கிறிஸ்துவின் பிறப்புக்குரிய காரியங்களையும் பாடு மரணத்துக்குரிய ஒரு தீர்க்க தரிசனத்தையும் அவன் உடையவனாய் இருந்தான். அவர் பிறக்கிற காரியம், அவர் பாடுபட போகிறார், அவர் மறிக்க போகிறார் அப்படிங்கிற எல்லா ரகசியத்தையும் சங்கீத புஸ்தகத்துல தாவீது எழுதி வைத்திருக்கிறான். அப்போ அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் பாருங்க, அவன் வெறும் ராஜாவாக மாத்திரமா இல்லை, அவன் பெற்ற அபிஷேகம் ராஜாவை தாண்டி கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகவும் அவன் காணப்பட்டு இருக்கிறான். அவனை ஆண்டவருடைய அந்த வரலாறுல சொல்ல போனா தாவீதின் வேறுமானவர் அப்படின்னு தான் ஆண்டவரை குறித்து சொல்லுவாங்க. தாவீதின் குமாரனே என்று அழைக்கப்பட்டவராக ஆண்டவர் அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாமத்துக்குரியவன் யாருன்னா தாவீது தான். ஆனா இந்த நாமத்துக்குரிய மெயின் காரியம் என்னன்னா ஆண்டவரை குறித்து சொல்றாங்க தாவீதின் வேறுமானவர். கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின் திறவுகோலை உடையவர், அவர் கிறிஸ்துவை பற்றி காரியங்கள் தான் அதெல்லாமே. அப்போ அதெல்லாமே உடைய அந்த நாமத்துக்குரியவன் தாவீதா இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மகனுடைய வாழ்க்கையில், அப்படிப்பட்ட ஒரு ராஜாவுடைய வாழ்க்கை, அவருடைய கூடாரம் விழுந்து போனது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை என்று இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. அதை நான் திரும்பவும் எடுப்பித்து கட்டப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. திரும்பவும் எடுப்பித்து கட்டுவதற்கு அது விழுந்து போனதுக்கான ஒரு காரணம் நமக்கு தெரியணும். சாலமோனுடைய ராஜாவுடைய காலத்துல அது விழுந்து போனதாக பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் வசனம் 9 13 வரைக்கும் வாசிங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு
2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை. உன் குமாரனுடைய கையில் நின்று அதை பிடுங்குவேன். ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார். தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது 12 கோத்திரத்தையும் ஆளும்படியான ஒரு அதிகாரம். ஆனா அடுத்த தலைமுறையிலேயே அது 2ஆக பிரிந்து போனது என்று சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார், உன் நிமித்தம் உன் சந்ததிகளை எல்லாரிலும் சிங்காசனத்துல விற்றிருக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். ஏன்னா தாவீது அந்த அளவுக்கு ஆண்டவரோட உறவாடி கொண்டிருந்தார். ஆனா அடுத்த தலைமுறையை அதையெல்லாம் பார்த்த சாலமோன் ராஜா ஞானத்தை பெற்றவன். ஞானத்தை அவன் கேட்டது மாத்திரமில்ல, ஞானத்தோடு கூட ஆண்டவர் செல்வத்தை எல்லா சம்பத்தியத்தையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார். அவனுக்கு முன்னாடி அப்படி ஒரு ராஜா இருந்ததே இல்லைன்னு சொல்லி வேதமே சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தின் அபிஷேகத்தை பெற்று சமஸ்த இஸ்ரவேலரையும் ஆட்சி செய்கிற அடுத்து அதாவது எதிரி நாட்டு ஜனங்கள் கூட இவனிடத்துல தஞ்சம் புகிற, அதாவது இவன் பக்கத்துல இவனுடைய ஞானத்தை கெடுக்கும்படியா வாஞ்சி விருப்பம் உள்ளவர்களாய் காணப்பட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தோடு இருந்தவன் அவன் நாட்களில தேசம் அமெரிக்கா இருந்தது என்றும் நம்மளால பார்க்க முடியும் வேதத்துல. அப்படிப்பட்ட ஒரு ராஜாவானவன் ஆண்டவர் சொல்றாங்க, நீ புறஜாதி மக்கள் இடத்துல கலந்து போகாதன்னு. ஆனா ஒரு முறை இல்ல 2 முறை திரும்ப திரும்ப ஆண்டவர் அவனுக்கே அந்த காரியத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். 9ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தெளிவாக சொல்றாங்க, அந்நிய தேவர்களை பின்பற்றாதன்னு. ஆனா பின்பற்றுகிற ஒரு காரியம் அவனுடைய மனைவி மக்கள் மத்தியில காணப்படுறது நிமித்தம் கர்த்தரை விட்டு அவன் வலிவி பாகாலையும் அந்நிய தேவர்களையும் பின்பற்றி போனதாக பார்க்கிறோம். அங்க எழுப்பின அந்த கோபம் தான் ராஜ்யத்தை பிரிக்கும்படியாய் காணப்பட்டது. ஆனா பாருங்க, தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார், சிங்காசனத்துல உன்னுடைய விளக்கு எப்பொழுதும் இருக்கும் என்று சொல்லி. அப்ப அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நினைவு கூர்ந்தது நிமித்தம் ஒரு கோத்திரத்துக்கு நான் இந்த சிங்காசனத்தை கொடுப்பேன்னு 2 கோத்திரம் மட்டும் பிரிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு வரைக்கும் அந்த கோத்திரத்தை அந்த மக்கள் ஆண்டு கொண்டு இருக்காங்க. ஆனா பாருங்க, அவனுடைய கிரியைகள் நிமித்தம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனது நிமித்தம் அவன் இழந்து போனது திரும்பவுமாய் கட்டப்படவே முடியாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் தான் சொல்றாங்க, தாவீதின் விழுந்து போன அந்த கூடாரத்தை நான் திரும்பவுமாய் எடுப்பித்து கட்ட போகிறேன்னு சொல்லி. அடுத்த சந்ததியிலே அது காணாமல் போய்விட்டது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிற அந்த காரியத்துல நாம் ஜாக்கிரதையோடலாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்துவார். ஆண்டவர் சொல்லாமல நமக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பிடுங்க மாட்டார். அவர் உணர்த்தி கொண்டே இருப்பார், நம்மளோட பேசிக்கொண்டே இருப்பார். ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்ம கிட்ட அவர் பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆனா இவன் அதாவது சாலமோனை போல நாம் கர்த்தரை விட்டு அவருடைய காரியங்களை அவருடைய சொல்றதை விட்டுட்டு நம்ம பின்வாங்கி போனோம்னா இழப்புகளை நிச்சயமா நாம் சந்திக்க கூடும். அதுக்கு தான் ஆண்டவர் சாலமோனை குறித்து நம்ம இடத்துல பேசி கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு 2 பேரை நாம் இந்த நாள்ல பார்க்க போகிறோம். ஒரு மகன் அதை இழந்து விட்டான், திரும்ப அவனால பெற்றுக்கொள்ளவே முடியல. ஆனா ஒரு மகன் திரும்ப பெற்றுக்கொண்டு பெரிய ஒரு கர்த்தருக்கென்று எழும்பி பெரிய ஒரு ராஜ்யத்தை, ஆண்டவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபித்திருந்தான். முதலாவது பார்க்க போகிறோம், சிம்சோனை குறித்து பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் நாம் வாசித்த பகுதி நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம்
5வது வசனம் வாசிக்கலாம். நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். பாருங்க, சிம்சோனை குறித்து, அவன் பிறப்பை குறித்தும் அவனுடைய தரிசனத்தை குறித்தும் அவன் தாயிடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். அவங்க ஒரு மலடி, அதாவது மனோவாவுடைய மனைவி தான் அவங்க தாய். அவங்க ஒரு மலடியா இருந்தாங்க. மலடியா இருந்து அவங்க தனியா வேலை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவங்களோட பேசுறாங்க. உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகிறான், அந்த பிள்ளையினுடைய எதிர்காலங்கள் இப்படியெல்லாம் இருக்க போகிறது என்று சொல்லி அந்த ரகசிய குறித்து அந்த தாயாரோட பேசுகிற பொழுது அவர்கள் அதை கேட்டு உடனே தன் கணவரிடத்துல போய் பகிர்ந்து கொள்கிற பொழுது அவர்களும் திரும்பி வந்து அந்த ஆண்டவர் பேசின அதே இடத்துல வந்து ஆண்டவரிடத்துல அவர்களும் விசாரிக்கிறார்கள். அப்போ அந்த கர்த்தர் வந்து அந்த மகனை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று கேட்கிற பொழுது கர்த்தர் காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அதன்படி மகனை வளர்த்து கொடுங்க, அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரனாய் இருப்பான். அவனுடைய தலையின் மீது சவரகன் கத்தி படலாகாது. நீ திராட்சை பழம் சம்பந்தப்பட்ட எதுவுமே சாப்பிடக்கூடாது, உன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாதுன்னு சில எச்சரிப்பான காரியங்களையும் கொடுத்திருக்காரு. காரணம் என்ன? அது கர்த்தருக்காக விசேஷமாய் படைக்கப்பட்ட ஒரு பாத்திரம், அது பரிசுத்தம் உள்ளது, அதன் மீது தேவ தரிசனம் இருக்கிறதுனால இப்படித்தான் இருக்கணும், இப்படிதான் அந்த பிள்ளையை வளர்க்கணும்னு ஒரு ஒழுங்குமுறைகளை ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். அவர்களும் பிள்ளைகளை பெற்றெடுத்து அதை வளர்த்து நல்லபடியாக தான் ஒரு வாலிப மகனாக வளர்த்து விட்டார்கள். அதே அதிகாரம் 24வது வசனம் வாசிப்போம். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஒரு மகன் மீது வைத்திருக்கிற திட்டத்தின் நிமித்தம், தரிசனத்தை நிறைவேற்றுவது நிமித்தம் அந்த பிள்ளை வளர்ந்த போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அந்த பிள்ளை நிமித்தம் அந்த குடும்பமும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் இந்த பூமியிலே காணப்பட்டார்கள். அவன் வேர்பிரிக்கப்பட்ட ஒரு பாத்திரம், அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே கர்த்தருக்கென்று வேர்பிரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் காணப்பட்டான். கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிகளை நிறைவேற்றுவதற்காக தான் அவனை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனா அவன் செய்த ஒரு காரியம் இருந்தது. 14ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலரை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்துல தான் அவர்களிடத்திலிருந்து தன் ஜனங்களை விடுதலையாக்கும்படியா ஒரு மனிதன் தேவைப்பட்டான். அவனைத்தான் ஆண்டவர் கருவிலிய பரிசுத்தப்படுத்தி இந்த பூமியில சிம்சோனாய் கொடுத்திருந்தார். ஆனா அவன் ஏற்ற காலம் வருகிற பொழுது, வாலிப காலத்துல அவன் திருமணம் ஆக வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அவனுக்கு இருந்தது. ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்டது நஸ்ரேய விரதம். அவன் கர்த்தருக்காக வேர்பிரிக்கப்பட்ட ஒரு பாத்திரம். அவனுடைய இருதயத்துல ஒரு மகளை திருமணம் பண்ண வேண்டும், அதுவும் சமஸ்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியில கிடையாது. தன்னுடைய எதிரி, தன்னை ஆண்டு கொண்டிருக்கிற பெலிஸ்தருடைய தேசத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை மணந்து கொள்ள வேண்டும் என்று அவன் விருப்பமுற்று பெற்றோரிடத்துல போய் அதை பகிர்ந்து கொண்டு அவர்களும் அநேக காரியங்களை சொல்றாங்க. உன் சகோதரன் பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க, இஸ்ரவேலில ஜனங்கள் இருக்காங்க, அவளை மணந்து கொள்ளலான்னு. ஆனா அதையெல்லாம் இல்லாமல் அவள் என் கண்களுக்கு அழகா இருக்கிறா, ஏற்றவளா இருக்கிறா, நேசமா இருக்கிறான்னு சொல்லி அவன் காரணங்களை முன்வைத்து அவர்களும் கடந்து போகிற ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல பார்க்க முடியும். இது அவன் திருமணம் செய்வதற்கென்று அவன் கடந்து போனாலும் இது தேவ திட்டம் என்று இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அங்க குற்றம் பிடிக்க வேண்டும், அது நிமித்தம் அங்க ஒரு பிரச்சனை உருவாக வேண்டும், அது நிமித்தம் அவர்களை வீழ்த்தி இஸ்ரவேலை மீட்க வேண்டும் என்று தேவன் ஒரு திட்டத்தை வைத்துதான் நஸ்ரே விரதத்துக்குரியவனை அந்த பகுதிக்குள்ளாய் அவர் அனுப்புகிறார். ஆனா அவன் கடந்து போகிற ஒரு பாதையில, அதே 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி
அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாமல் இருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. தான் செய்ததை தன் தாய் தகப்பனுக்கு அவன் அறிவிக்கவில்லையாம். அந்த வசனத்துக்கு முன்னாடி இருக்கிற 5ஆம் வசனத்தின் கடைசி வரை சொல்லப்பட்டிருக்கிறது, கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது சாதாரண சிங்கம் கிடையாது, கெர்ச்சிக்கிற பாலசிங்கம். அது மிகவும் பலமிக்க ஒரு சிங்கம் அவனுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறது. பாருங்க, தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் அவன் கடந்து போகிற பாதையில அவனுக்கு முன்பதாக பெற்றோர்கள் கடந்து போயிருக்காங்க. அவளுக்கு எதிர்படவில்லை அந்த சிங்கம். யார் தேவ திட்டத்தை நிறைவேற்ற கடந்து போகிறானோ அவனுக்கு விரோதமாய் தான் அந்த சிங்கம், அதுவும் பாலசிங்கம், பலமிக்க பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு விரோதமாய் எழும்பி வந்திருக்கிறது. அப்போ நம்மளையும் கூட ஆண்டவர் அப்படிதான் பார்க்கிறார். நம்ம ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய தேவ திட்டம் ஒன்று இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் எத்தனையோ கோடி ஆத்துமக்கள் இந்த தேசத்தில் இருந்த பொழுதும் நம்மள ஒரு சிலரை மாத்திரம்தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்து இருக்கிறார். அவர்கள் மத்தியில் ஆண்டவர் நேசித்து நம்மளை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? நம்மை போன்று இருக்கிற அநேக ஜனங்களை நம்மை கொண்டு ரட்சிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறபடியினால் ஆண்டவர் நம்ம ஒரு சிலரை ஆண்டவர் தன் கரத்துல எடுத்து இருக்கிறார். அன்றைக்கு சிம்சோனை அப்படிதான் எடுத்து பயன்படுத்தினார். அவனுக்கு விரோதமாய் பாலசிங்கம் எழும்பினது. முன்பதாக கடந்து போன பெற்றோர்களுக்கு விரோதமாய் அது வந்திருந்தால் ஒருவேளை அவங்களை அழித்து விட்டு இருக்கலாம், ஒருவேளை அந்த பாதை தடுக்கப்பட்டு இருந்திருக்கலாம், அப்பா அம்மா கொண்டுட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேதனையில கூட திரும்பி போயிருக்கலாம். ஆனா யார் ஒருவன் தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் கடந்து போகிறானோ அவனுக்கு விரோதமாய் சிங்கம் போல எழும்பி பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு விரோதமாய் எழும்பி வந்தது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்ம ஆண்டவர் சொல்றாங்க, தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லி. காரணம் என்ன? உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், அதாவது கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் சாதாரணமா சுற்றல, வகை தேடி சுற்றி கொண்டு இருக்கிறான். அவன் காரணத்தை தேடிக்கொண்டே இருக்கிறான். நம் மத்தியில அவன் தனிமையா இருக்கும் பொழுது, அவன் தனியை நடந்து கொண்டு போகிற பொழுது பாலசிங்கம் எதிர்பட்டு அவனை கொல்லும்படி வந்தது போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் கடந்து போகிற பாதையில, தெய்வ திட்டத்துக்கு நேர கடந்து போகிற பாதையில அப்படித்தான் அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி கொண்டு இருக்கிறான். ஏதாவது ஒரு ரீசன் அவனுக்கு கிடைக்குமான்னு நம்ம இடத்துல ரொம்ப நோக்கமா இருந்து தரிசனத்துக்கு விரோதமா தரிசனத்துக்கு நேராக எழும்ப கூடாதபடி நம்ம இடத்துல அவன் வகை தேடி சுற்றி தெரிகிறவனாய் காணப்படுகிறான். அன்றைக்கு அவன் கையில ஒன்றுமில்லாத இருந்தும் ஒரு ஆட்டை கிழித்து போடுகிறது போல அவன் கிழித்து போட்டான் என்று வேத வசனம் நமக்கு சொல்லி இருக்கிறது. பாருங்க, அவன் கையில ஒண்ணுமே இல்லை, ஆனா ஒரு பாலசிங்கத்தை அவன் சாதாரண ஒரு மனுஷன் பாலசிங்கத்தை அவன் கிழித்து போட்டு இருக்கிறான். காரணம் என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினார் என்று அந்த வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ நம்மளும் ரட்சிக்கப்பட்ட காலத்துல வைராக்கியத்துல, அபிஷேகத்துல, கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிற காரியத்துல ரொம்ப வாஞ்சியம் விருப்பமாய் வைராக்கியமாய் காணப்படுவோம். நம்ம அபிஷேகத்துக்காக கூட்டங்களை தேடி ஓடுவோம். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அனலாய் எழும்ப வேண்டும், கர்த்தருக்காக எதையாவது நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்ட காலங்களில கர்த்தர் மேல் இருக்கிற அந்த அன்பின் நிமித்தம் வைராக்கியம் பாராட்டி கொண்டு நாம் எழுந்து போவது உண்மைதான். இழந்து போகிற சூழ்நிலையில இப்படிப்பட்ட பாலசிங்கத்தை போல கடந்து வருகிற சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படியாய் நம்ம வைராக்கியமா முழங்கால் படியிட்டு ஜெபித்து இவனை போலவே நாமளும் ஜெயமெடுத்து இருக்கிற காலம் உண்டு. காரணம் என்ன? ரட்சிக்கப்பட்ட நாளிலே நம்ம அபிஷேகத்துக்கு வாஞ்சிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மளை அபிஷேகத்தை நடத்தி கொண்டு இருக்கிற காலத்துல கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மீது இருக்கிற பொழுது ஒரு ஆட்டை கிழிப்பது போல, அவன் சிங்கத்தை கிழித்து போட்டது போல நமக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட காரியங்கள் எழும்புகிற பொழுதும் நாமளும் ஜெயிக்கிற பிள்ளைகளாய், சாத்தானை வீழ்த்துகிற பிள்ளைகளாய், இந்த பிரச்சனைகள் மத்தியில எந்த பிரச்சனை மூலமாய் சிங்கப்பூர் அவன் எழும்பி வந்தாலும் அதன் மத்தியிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி நம்மளை அதன் மேல நம்ம மேற்கொள்ளும்படியான ஒரு பலத்தை கொடுத்து ஆண்டவர் ஜெயமெடுக்க வைத்திருக்கிறார். அன்றைக்கு சிம்சோனை ஜெயமெடுக்க வைத்த ஆண்டவர் நம்மையும் ஜெயமெடுக்க
காக்க வைத்திருந்தார். நாம் ரட்சிக்கப்பட்ட நாளில் அப்படி ஒரு காரியங்கள் நடந்தது. ஆனா நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போமே. சில நாட்களுக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனி கூட்டமும் தேனும் இருந்தது. பாருங்க, சில நாள் கடந்து போச்சு. இந்த காரியம் நடந்து சில நாட்களுக்கு பின்பு அவளை அவன் திருமணம் செய்து கொள்வதற்கு அதே பாதை வழியாகத்தான் அவன் கடந்து போகிறான். நாம கூட அதே, அதாவது எந்தெந்த சூழ்நிலைகளில ஆண்டவர் இது வேண்டாம், இது விட்டு, இந்த உறவு வேண்டாம், இந்த நண்பர் வேண்டாம், இந்த குடும்பம் வேண்டாம், இந்த அதாவது க்ளோஸ் ரிலேட்டிவா கூட இருக்கலாம், ஆனா என் சமூகத்துக்கு விரோதம் அவள் காணப்படுகிறாங்க, அந்த உறவு விட்டு வெளியில வந்துருன்னு சொல்லி நம்மகிட்ட ஆண்டவர் சொல்லுகிற பொழுது நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களில ஆண்டோடைய வார்த்தைக்கு அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது கீழ்ப்படுகிற நம்ம விட்டு விட்டு வந்த அநேக காரியங்கள் உண்டு, அநேக உறவுகள் உண்டு, அநேக சூழ்நிலைகள் உண்டு. நமக்கு ஒரு ஆபீஸ்க்கு போறேன்னா இந்த வேலை வேண்டாம், நமக்கு நம்ம நினைப்போம் இந்த வருமானம் கிடைச்சா நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், நம்மளை மீண்டெடுக்கிற காரியங்கள் உண்டாகுன்னு நாம் ஒரு கால்குலேஷன் போட்டு போகுவோம். ஆனா ஆண்டவர் சொல்வாரு, அந்த சேலரி வேண்டாம், அந்த கொஞ்சம் சேலரி ஆனாலும் இது நான் உனக்கு கொடுக்குற வேலைன்னு போது அக்செப்ட் பண்ணிட்டு கடந்து போயிடுவோம். அப்பெல்லாம் நம்ம பெரிய சேலரி கூட எதிர்பார்க்க மாட்டோம். ஆனா அந்த பாதையில கடந்து போகிற பொழுது இந்த வேலை நமக்கு கிடைச்சிருந்தா இன்னைக்கு இந்த சூழ்நிலை வருமா அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தான் கெச்சிக்கிற சிங்கம் போல அவன் வகை தேடி கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடந்து போவோம். இல்லை நம்ம விட்டு வந்த சில பாவ காரியங்கள் இருக்கும். அதாவது நம்ம கடந்து போகிற பொழுது சிலதெல்லாம் விட்டுட்டு வரும் இல்லைங்களா, அந்த ஏரியாக்குள்ளவோ இல்லை அந்த நபரை சந்திக்கும் பொழுதோ அந்த பழைய நினைவுகள் நமக்குள்ள கடந்து வரும். இப்படி நடந்துச்சு, ஆண்டவருக்காக இதை நம்ம விட்டுட்டு வந்தோம், ஆண்டவருக்காக எங்களை வேண்டாண்டிட்டு வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பழைய நினைவுகள் நமக்குள்ள அது கடந்து வருகிறத பார்க்க முடியும். சிம்சோனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த பாதையில கடந்து போகிற பொழுது அவன் அந்த அடித்து கிழித்து போடப்பட்ட அந்த சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அடிச்சு போட்டுட்டான், அது செத்து போச்சு, அது மண்ணோட மண்ணா போயிருக்கலாம், அவன் அதை திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அங்க எழுதப்பட்டிருக்கிறது, சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு அவன் வழி விலகி போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அவன் வழி விலகி போகிறதற்கு அங்க ஒரு காரணம் இருக்கு. அவன் விட்டு வந்த அந்த பாவத்தை திரும்பி பார்க்கணும். ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, நஸ்ரேயன் தீட்டானதை ஒன்றும் தொடக்கூடாது என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆனா அது செத்து போன காரியம், செத்து போனது தீட்டுக்குரிய காரியம். அந்த காலகட்டத்துல அப்படி இருக்கும் பொழுது அந்த தீட்டை திரும்பி பார்க்கும்படியா அவன் தள்ளி விட்டு, அவன் கொன்று விட்டு அந்த காரியத்தை அழித்து போட்ட அந்த காரியத்தை திரும்பி பார்க்கும்படியாய் அவன் வழி விலகி அவன் வழி மாறி போனதாக வேதம் சொல்லி இருக்கிறது. இன்றைக்கும் நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டாகிறது. எதையெல்லாம் ஆண்டவர் ஜெயித்து நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரோ இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி விட்டு அவருடைய சமூகத்துல நம்மளை இன்னும் கிட்டி சேரும்படியான காரியங்களுக்குள்ள கொண்டு வந்தாரோ ஒரு சூழ்நிலைகள் நேரிடுகிற பொழுது அவன் சாத்தான் அதை சொன்னான் இல்லையா, அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடுறானே, அந்த வகையை உருவாக்கத்தக்கதான சிம்சோனுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம், செத்து போன அந்த சரீரத்தை, அந்த தீட்டுப்பட்ட காரியத்தை நஸ்ரேயன் திரும்பி பார்க்கபடியா கடந்து போறான்னா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைனா நம்மளை யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவன் கடந்து போகிற பொழுது நம்ம அதை திரும்பி பார்க்குற பிள்ளைகளா இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவன் திரும்பி பார்த்தது நிமித்தம் தீட்டானதுல இருந்து மதுரமானது அவன் கண்களுக்கு காணப்பட்டது. பாருங்க, செத்து போனது ஒரு தீட்டுக்குரிய காரியம், ஆனால் அதில் காணப்படுகிறது தேன். அந்த தேன் தேனை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, அது கண்களுக்கு இன்பமானது, மதுரமானது, புத்தியை தெளிவிக்கிறது, கண்களை தெளிவிக்கிறதுன்னு. அதாவது சவுலும் யோனத்தானும் கூட யுத்தத்துக்கு போகிற பொழுது ஒரு காலகட்டத்தில் அவங்க விடாய்த்து போயிட்டாங்க, சத்துருவை துரத்தி விடாய்த்து போன சூழ்நிலை. ஆனால் சவுல் சொல்றாங்க யாருமே சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் யோனத்தானுக்கு தெரியாது. அவன் கடந்து வருகிற பொழுது ஒரு தேன் கூட்டை பார்த்து அவன் அதை சாப்பிட்டுறான். சாப்பிட்ட உடனே கண்கள் அவனுக்கு தெளிவானதுன்னு வேதம் சொல்லி இருக்கிறது. அப்போ அது கண்களை தெளிவிக்கிற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பொருள் தான் தேன். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய வேத வசனத்தை கூட அப்படிதான் சொல்லியிருக்காரு ஆண்டவரே, தேனிலும் மதுரமானது உங்களுடைய வார்த்தைகள் என்று சொல்லி. அப்போ தேன் மதுரமான ஒரு காரியம் அது எதுக்குள்ள இருக்குன்னா தீட்டுப்பட்டு இருக்கிற அந்த சிங்கத்தின் உடலுக்குள்ளாய் அது காணப்படுகிறது. அவன் யோசிச்சிருக்கணும், இது செத்தது தீட்டுப்பட்டது, நான் நஸ்ரேயன் இதை தொடக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியும்.
அவன் பெற்றோர்கள் அவனுக்கு சொல்லி வளர்த்துருக்காங்க. அவனுடைய பிறப்பின் ரகசியங்களை அவனுக்கு சொல்லி வளர்த்துருக்காங்க. காரணம் என்னன்னா, அவன் தெளிலால் மடியில் இருக்கும் பொழுது தன் உண்மையை அவன் சொல்லுகிற பொழுது அப்போ அந்த ரகசியம் அவனுக்கு சொல்லப்பட்டு தான் அவன் வளர்க்கப்பட்டிருந்தான். அப்போ தீட்டானதை தொடக்கூடாதுங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். தெரிந்திருந்தோம் அவன் வழி விலகி போனான் என்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் வழி விலகுவதற்கு தீட்டுப்பட்ட அந்த காரியத்துல ஒரு மதுரத்தை அவன் பார்க்கிறான். அவன் அதை தொடும்படியாய், அதை எடுத்து உட்கொள்ளும்படியாய், தன் பெற்றோர்களுக்கு கொடுக்கும்படியாய் அவன் தன்னை விற்று போட்டிருக்கிறான். அவன் அபிஷேகத்துக்குரிய காரியத்தை மறந்து தன்னை தீட்டுப்படுத்தி அவன் அந்த இடத்துல தன்னை தீட்டுப்படுத்தி கொண்டான். மிகாயேல் 5. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. உன் மடியிலே படுத்துக் கொள்ளுவதற்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனா சிம்சோன் பண்ண காரியம், தெளிலாளுடைய மடியை விட்டு கடைசி வரைக்கும் அவன் எழும்பாதது நிமித்தம் தான் அவன் அபிஷேகத்தையும் தன் ஜீவனுக்குரிய காரியங்களை இழந்து விட்டான். பாருங்க, அவன் எழுந்திருந்தா ஒருவேளை அவன் தப்பித்திருக்கலாம், அபிஷேகத்தை இழந்திருக்க முடியாது. ஆனா அவன் கடைசி வரைக்கும் 3 முறை அவனுடைய அபிஷேகத்தை குறித்து கேட்டுக்கொண்டே இருக்கிற பொழுது உன் பலம் எதில் இருக்கிறது என்று சொல்லி 3 முறை கேட்டு இருக்கிறான். அபிஷேகம் பெற்றவன் எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்திருக்கணும் பாருங்க. அந்த புத்தி இல்லாத நிமித்தம் 1 பேதுரு 5:8 சொல்லப்பட்டது போல தெளிந்த புத்தி அவனுக்குள்ளாய் காணப்படாதது நிமித்தம் வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறோடைய தெளிலால் மூலமாய் வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறோடைய மடியில் அவன் விழுந்து போனான். அவன் விழுந்து போத நிமித்தம் கடைசி வரைக்கும் பாருங்க அவன் எழுந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவன் வாழ்க்கையில காணப்பட்டது. அவள் வருந்தி கேட்கிறா, அலட்டி கொள்ளுகிறா. அவன் திரும்ப திரும்ப அந்த உண்மையை சொல்ற வரைக்கும் அவள் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறா. அவன் சொல்றது எல்லாமே அவன் செய்யும் போதே அவன் சுதாரிச்சு இருக்கணும். 1 2 இல்ல 3 முறை அவன் சுதாரிச்சு இருக்கணும். அவன் நம்ம சொல்றதெல்லாம் செய்யறான்னா அப்போ நம்ம பலம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளை அழிக்கிறதுக்கு தான். அவள் சொல்லும் போது அவள் கேட்கும் போதே சொல்றா, பெலிஸ்தர் கையில ஒப்பு கொடுக்க போறேன்னு. அப்படி இருக்கும் பொழுது எல்லாம் அறிந்திருந்தும் அவன் மடியை விட்டு அவன் கடைசி வரைக்கும் எழும்பவே இல்லை. அதுதான் அவன் செய்த பெரிய பாவம். அது நிமித்தம் தான் அவனுக்குரிய அபிஷேகத்தை முழுவதுமாய் அவன் இழந்து போனதாய் வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. அதாவது நம்ம ஆண்டவர் இந்த சிம்சோனை குறித்து ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நியாயாதிபதிகள் 16:28 வாசிங்களேன். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தர் கைகளை பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே என்று பலப்படுத்தும் என்று சொல்லி அவன் ஜெபித்ததாக இந்த வசனத்துல பார்க்க முடிகிறது. பாருங்க, அவன் எல்லாவற்றையும் இழந்துட்டான். அவன் சொன்னது எல்லாமே கேட்டு பெலிஸ்தர் கூட்டிட்டு வந்து தன் மடியில அவனை படுக்க வச்சு தலையினுடைய முடியை சுரைக்கிற வரைக்கும் கூட அவனுக்கு அந்த உணர்வே இல்லை. பாருங்களேன், ஒரு மனுஷன் தன் தலையை தொட்டு ஒரு காரியத்தை செய்யறப்போ அவன் என்னதான் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாலும் தலைமுடியை பிடிச்ச சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா பாருங்க, அவன் சிரைத்து எடுக்கிறான், எல்லா முடியும் சிரைத்து எடுக்கிறான். அவனை மொட்டை எடுத்து கொண்டு இருக்கிறான். மொட்டைன்னா ஒரு பக்கம் மாத்திரம் கிடையாது, 2 பக்கமும் அவன் மடியில போட்டு திருப்பி படுக்க வச்சுதான் அந்த காரியத்தை செய்திருக்க முடியும். ஏன்னா அவன் முடியில கொண்டு இருக்கிற அந்த அபிஷேகத்தை எடுக்கணும்னா மொத்தமா அவன் எடுத்தாதான் முடியும். அப்போ எல்லாவற்றையும் சுரைக்கிற வரைக்கும் கூட அவன் புத்தி மயக்கத்தினால அவன் மடியில விழுந்தே கிடந்தான். விழுந்து கிடந்தவன் விழுந்தது போலவே அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆண்டவர் அதாவது சொல்றாங்க இந்த வசனத்தின்படி, அவன் எல்லாவற்றையும் இழந்து பெலிஸ்தர் கைகளில் வந்து மாவரைக்கிற ஒரு மகனாய் காணப்பட்டு இருக்கிறான். எப்படிப்பட்ட பலம் மிக்கவன், பராக்கிரமசாலின்னு சொல்லும் பொழுதே நம்மளே முதல்ல ஞாபகத்துக்கு வருது சிம்சோனை குறித்து தான், அவனுடைய பலத்தை குறித்து தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஆவியானவரனுடைய ஆவியானவரை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு மகன் எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு இடம், அதாவது தெளிலாளுடைய மடி. இன்றைக்கு நமக்கு அப்படித்தான். நம்ம மீது ஆண்டவர் பெரிய ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நம்மள ஒவ்வொருவர் மீதும் ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. ஒரு மனுஷனாவது நாம் ஆண்டவருக்கு முன்பதாய் ரட்சித்து கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய பிளான்.
என்ன மறித்து அவருடைய சமூகத்துல நாம் கடந்து போகிற பொழுது எனக்காக நீ என்ன செய்தன்னு தான் ஆண்டவர் கேட்க போகிறார். நம் அனைவரையும் பார்த்து இதுவரைக்கும் நீ எனக்காக என்ன செய்த, ஒரு ஆத்துமாவுக்கு ரட்சித்துக் கொண்டாயா, உன் ரட்சிப்பு நிமித்தம் அவர்கள் உன்னை பார்த்து என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் நிச்சயமாக கேள்வி கேட்க போகிறார். அந்த ஒரு ஆத்துமாவது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆத்துமாவது ரட்சிக்க கூடுமா? அதுதான் நம்ம மேல வைத்திருக்கிற தேவ திட்டம். அதற்காக தான் நம்ம ஆண்டவர் நம்மளை அபிஷேகித்து இருக்கிறார். அனல் மூட்டும்படியாய் சபைக்குள்ளே கொண்டு வந்து கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இவன் எழும்ப முடியாத ஒரு இடத்துல போகக்கூடாத நஸ்ரேயன் ஆகிய சிம்சோன் போகக்கூடாத ஒரு இடத்துல போனது நிமித்தம், எங்க எழுந்திருக்க கூடாத அந்த இடத்துல விழுந்து கிடந்த நிமித்தம் அவன் எல்லாவற்றையும் இழந்து கடைசி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில நான் அகப்பட்டேன், எனக்கு அந்த ஒரு விசை மாத்திரம் கிருபை பாராட்டுங்க. பாருங்க, அவன் கண்களை இழந்துட்டான், அவன் பலத்தை இழந்துட்டான், அவனுடைய எல்லா உயர்வான காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் இழந்து விட்டான். மாவரைக்கிறான் அப்படின்னா அவன் சூழ்நிலையை பாருங்க, எந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை. எதிரிகளுக்கு முன்பதாக அவன் ஒரு விளையாட்டு பொருளாய் காணப்பட்டிருந்தான், எல்லாருக்கும் கேளிக்கை பொருளாய் அவன் காணப்பட்டிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு சிறுமைப்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டிருந்தான். காரணம், அவன் போகக்கூடாத இடம், விழக்கூடாத மடி. இன்றைக்கு நமக்கு முன்பதாய் சத்ரு அப்படித்தான் நம்மளை சுற்றி கொண்டே இருக்கிறான். யாரெல்லாம் ஆண்டவரால் நடத்தப்படுகிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று அனல் மட்டும் எழுப்பப்படுகிறார்களோ, யார் மீதெல்லாம் கர்த்தருடைய தரிசனம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் முன்குறித்து அவர்களை எழுப்பி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு விரோதமாகத்தான் அதிகமா சாத்தான் வகை தேடி சுற்றி கொண்டே இருக்கிறான். ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். சபையிலே கூட சகோதரருக்கு விரோதமாய் சகோதரர், சகோதரிக்கு விரோதமாய் சகோதரிகள் என்று வார்த்தையின் மூலமாகவே மனஸ்தாபங்கள் உண்டாகிற ஒரு காரியங்களை அவன் விதைத்து விடுகிறான். அந்த சகோதரன் பார்த்து என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டாங்களே, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, அந்த சிஸ்டர் இப்படி பேசிட்டாங்களே. அதாவது அன்பின் ஐக்கியம் நிறைந்த இந்த இடத்துல ஒரு பிரிவினைகளை, ஐக்கியத்தை கெடுக்கிற, உறவுகளை கெடுக்கிற, ஒரு பிரிவினைகளை கொண்டு வருகிற காரியங்களை சபைக்குள்ள சத்ரு விதைத்து கொண்டு இருக்கிறான். ஒருவேளை நம்ம சிம்சனை போல இடம் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம விழுந்து போயிடுவோம். அந்த சிஸ்டர் இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு காயப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. ஒருவேளை அவங்க சொன்னது எனக்கு காயப்படுத்தி இருக்கலாம், அவங்க அறிந்து சொன்னாங்களோ இல்லை வேணும்னு சொன்னாங்களோ தெரியாது. ஆனா என்னை காயப்படுத்திருக்க ஆண்டவரே, நான் மன்னிக்கிறேன், நீங்க நான் மன்னிக்க அழைத்திருக்கீங்க, உண்மை போல என்னை மன்னிக்க அழைத்திருக்கீங்க, அதை தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க, நான் மன்னிச்சிடறேன் ஆண்டவரை அவங்கள அப்படின்னு சொல்லி மனசார நாம ஒருவேளை காயப்பட்டு இருந்தா என்னை இப்படி பேசிட்டாங்க, என்னை இப்படி அவங்க கேட்டுட்டாங்க. அதாவது உறவுகள் மத்தியில கூட இருக்கலாம், அதாவது வேலைஸ்தலங்கள் மத்தியில கூட இருக்கலாம், நாம் கடந்து போகிற பாதையின் மத்தியில கூட இருக்கலாம், சபைக்குள்ளவும் இருக்கலாம். ஆனா எங்கெல்லாம் ஐக்கியத்தை கெடுக்க வேண்டும், உறவுகளை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி சத்ரு கண்ணு விட்டு சுற்றுகிறதுனால அவன் இப்படிப்பட்ட கலைகளை விதைத்து விடுகிறான். இடம் கொடுக்காதபடிதான் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, தொழிந்த புத்தியுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த தொழிந்த புத்தியோடு இருக்கும் பொழுது சிம்சோனை போல நாம் இழந்து விடுகிற பிள்ளைகளாய் காணப்பட மாட்டோம். ஏன்னா நம் மீது ஒரு தரிசனம் இருக்கிறது, நம் மீது ஒரு நோக்கம், தேவ திட்டம் இருக்கிறது. அதை நிறைவேற்றும்படியாய் நாம் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் அவருடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும். ஒருவேளை அந்த வார்த்தைகள் நம்மளை வேதனைப்படுத்தி அதையே நம்ம யோசிச்சு நம்ம அதில் வைராக்கியம் பாராட்டிட்டோம்னா கசுப்புகளும் வைராக்கியங்களும் விரோதங்களும் தான் அங்கே எழுவோம். தேவ அன்பு, தேவ ஐக்கியம், தேவனுடைய சமூகத்தில் வருகிற அந்த இன்பம் நமக்கு சபைக்கு வந்தாலும் கிடைக்காது. ஏன்னா சத்துரு விதைத்திருக்கிற அந்த கலைக்கு நாம் அதிகமாக இடம் கொடுத்துருக்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் காணப்படுமே ஆயின் ஆண்டவர் சொல்றாங்க, உன் மீது இருக்கிற அந்த தரிசனத்தை இழந்து போகாதபடி, உன் மீது இருக்கிற தேவ திட்டத்தையும் அபிஷேகத்தையும் இழந்து போகாதபடி ஆண்டவர் அதிலிருந்து விடுவித்துக் கொள்ளும்படியாய் நம்மை இந்த நாளில் அழைத்திருக்கிறார். நம் சிம்சனை போல இருந்து விடாதபடி எச்சரிக்கையாய் தொழில்நுட்ப புத்தியுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து அவளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கு சிம்சோன் ஜெபித்தான். எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலையில ஒரு விஷயம் இறங்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவன் வேதனையோடு ஜெபிக்கிற பொழுது அவன் தலையில திரும்ப அந்த முடி முளைத்து எழும்பினது. அது எழும்பப்பட்ட அந்த நேரத்துல தான் திரும்ப அந்த பலன் அவனுக்குள்ளாய் வந்தது. பாருங்க, அவன் சிறைக்கப்பட்ட நாளிலிருந்து முடி முளைக்காத வரைக்கும் அவனுக்குள்ள அந்த அபிஷேகம் வரல, முளைத்து எழும்பினது. அவன் ஜெபித்த அந்த வேலையில அந்த முடிகள் எல்லாம் அவன் தலையில முளைத்து எழும்பின பொழுது திரும்பமாய் அந்த அபிஷேகம் அவன் மீது ஊற்றப்பட்டது. அவனோடு கூட 3000 பேர், அதாவது அந்த அரண்மனை
அரண்மனைக்குள்ள அத்தனை பேரும் அவனோடு கூட மரித்து போனார்கள். பாருங்க, அவனோடு கூட மரித்து போனது பெரிய விஷயம் கிடையாது. அவனுடைய தரிசனம் என்ன? பெலிஸ்தர் கரத்திலிருந்து தன் ஜனங்களை ரட்சித்து கொண்டு வந்து நியாயம் விசாரிக்கிற ஒரு நியாயாதிபதியாய் தான் ஆண்டவர் அவனை வைத்திருந்தார். அந்த தரிசனத்துக்கு மாறாதான் அங்கே காணப்பட்டு இருக்கிறது. கடைசியில் அவனுடைய சூழ்நிலை என்ன? வெறும் 3000 பேரோட அவன் மதிக்கிற ஒரு நிலைமை உண்டாயிற்று. அது இல்லை அவன் தரிசனம். அவன் ரட்சிப்புக்கு உரியவன். ரட்சிக்கப்படும்படியாய் அநேகரை கர்த்தரிடத்தில் கொண்டு வரும்படியாய் அதாவது கட்டுண்ட ஜனங்களை, அடைப்பட்டு இருக்கிற ஜனங்களை, சிறைப்பட்டு இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வரும்படியான ஒரு பெரிய தேவதிட்டம் அவன் மேல் இருந்தது. ஆனால் அந்த திட்டத்துக்கு மாறாய் அவன் தன்னை அர்ப்பணித்தது நிமித்தம், தன்னை பாவத்துக்கு விற்று போட்டது நிமித்தம் அவன் திட்டத்துக்கு மாறாய் செயல்பட்டதுனால வெறும் 3000 பேரோட அவன் மரித்தும் போனான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. பாருங்க, கடைசி வரைக்கும் அவன் தெய்வ தரிசனத்தை முழுமையாய் நிறைவேற்றாத ஒரு மகனாய் காணப்பட்டு இருக்கிறான். இன்றைக்கு நாம் அந்த காரியத்துல கவனமா இருக்கணும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் சத்துருவுக்காக நாம் அவன் எப்படி நம்மளை விழுங்கலான்னு தேடுகிறானோ இந்த காரியத்துல நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நம்ம மீது இருக்கிற அபிஷேகத்தை காத்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் கவனமாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து அழைக்கிறார். ஆண்டவர் சொல்றாங்க, உன் மடியில படுத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு விரோதமாய், அதாவது முன்பாக உன் வாயை திறக்காத, நீ எச்சரிக்கையா இரு. யாருக்கு முன்பதாகவும் உன் மீது இருக்கிற அபிஷேகத்தை குறித்து, உனக்கு இருக்கிற தேவதிட்டத்தை குறித்து யாருக்கு முன்பதாகவும் நீ வாய் திறந்து சொல்லிடாத. ஆண்டவர் எச்சரிக்கிறார். சில காரியங்களை ஆண்டவர் ரகசியமாக தான் வைக்க விரும்புகிறார். நம் வாழ்க்கையில் அப்படித்தான் சில காரியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் அந்த நிலைமைக்கு கொண்டு வருவேன், இந்த நிலைமைக்குள்ள நான் உயர்த்த போகிறேன்னா அது ஒரு ரகசியம். ஏன்னா அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதம். அதை நான் சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு ஷேர் பண்ணுறதுனால நமக்கு இன்பம் உண்டாயிராது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் என்ன செய்ய வேண்டும் தேவ சமூகத்தில் என்பதுதான் ரொம்ப முக்கியம். நாம் என்ன செய்ய போகிறோம், அதுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது நம்ம எப்படியெல்லாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்குரிய திட்டமாக இருக்கிறது. அதை தாண்டி நாம் மடியில் படுத்துக் கொள்ளுகிறவளை போல எந்த காரியமெல்லாம் தெளிலை போல நம்மளுடைய வாழ்க்கையில வருகிறதோ, அதாவது தெளிலானா ஒரு வேசித்தனத்துக்குரிய காரியம் மாத்திரமே நீங்க யோசிக்காதீங்க. தெளிலையில போன்ற வஞ்சித்து கொண்டிருக்கிற, விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிற, நம்ம சூழ்ந்து நிற்கிற, அது உறவுகளா இருக்கலாம், சூழ்நிலைகளா இருக்கலாம், வேலை காரியங்களா இருக்கலாம், கத்தரை விட்டு பின்வாங்குகிற எந்த ஒரு பாதையா கூட இருக்கலாம். அது எல்லாமே தெளிலாளுக்குரிய காரியங்கள் தான். அந்த காரியங்களிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். நம் புத்தி உள்ள பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். இதுல ஒரு சாமிக்கு சிம்சனுடைய வாழ்க்கையில யோவான் 10:10 வாசிப்போமே. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வந்திருக்கிறான். சிம்சோனுடைய வாழ்க்கையில முதலாவது அவன் அபிஷேகத்தை திருடி விட்டான். திருடுத நிமித்தம் அவன் அழித்து கொன்று போட்டு விட்டான். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அவன் திருடவும், நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை திருடவும் அழிக்கவும் நம்மளை கொல்லும்படியாகத்தான் அவன் வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். அதை தான் சொல்றாரு, உன் மடியில படுத்துக் கொள்கிற தெளிலாலை போன்ற காரியங்கள் எதுவா இருந்தாலும் உன் வாயை திறக்காதபடி, உன் அபிஷேகத்தை குறித்த காரியத்தை, உன் தரிசனத்தை குறித்த காரியத்தை, உன் அழைப்பை குறித்த காரியத்தை, உன் ரகசியத்தை கர்த்தர் எதை ரகசியமா வைக்க சொல்கிறாரோ அதை நீ தெளிலாலை போன்ற காரியங்களில நீ விழுந்து விட்டு நீ அதை வாய் தரவாதபடி நீ எச்சரிக்கையா எழும்புகிற பிள்ளைகளா. ஒருவேளை நம்ம அப்படி இருந்தோம்னா இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை எழும்ப பண்ணுகிறார், அதை விட்டு விலகி வர பண்ணுகிறார். அப்படி நம்ம இடம் கொடுக்கல, கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கலன்னா சிம்சோனை போலதான் ஆண்டோட தரிசனத்தை நம்மளால முழுமையாக்க முடியாது, நிறைவேற்ற முடியாது. பாதியிலே அவனுடைய தரிசனம், அவனோடு கூட தரிசனமும் அழிந்து போனது போல நம்முடைய வாழ்க்கையிலும் சத்ருவ நிமித்தம் தரிசனங்களை இழந்து விடுவோம். நம்மளும் அழிக்கப்பட்டுகிற ஒரு காரியம் உண்டாகும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நானும் அதை பரிபூரணம் அடைய வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஜீவன் கொடுக்கிற தேவன் அதை பரிபூரணத்தை நோக்கி தான் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். ஆண்டவர் நம்மிடத்துல அதை பரிபூரணத்தை நோக்கி அடைய வேண்டும் என்று தான் விரும்புகிறார். 22:11 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன்
இன்னும் அசுத்தமாகட்டும். நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பாருங்க, அநியாயக்காரனை பார்த்து அக்கிரமம் செய்யறவனை பார்த்து நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கலாம். அவன் இப்படி செஞ்சுட்டு இருக்கானே, நம்ம அவனை குறித்து மேன்மையா பேசக்கூடாது. அவன் செய்கிறவன் செய்யட்டும். நீ எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய்? நீதி செய்யும்படியாய், உன் மீது இருக்கிற பரிசுத்தத்தை பெருக பண்ணும்படியாய். நீ நீதி செய்ய அழைக்கப்பட்டது, இன்னும் நீதியை செய். அவனை போல இராதபடி, அவன் செய்கிறதை நீ பெருமை பாராட்டி கொண்டு அதையே அதிகமாக பேசாதபடி நீதி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் அதிகமாக நாம் நீதி செய்யும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இன்னும் ஒவ்வொரு நாளும் நம்ம மீது இருக்கிற அபிஷேகத்தை நம்ம அதிகரித்துக் கொள்ளும்படியாய் நாம் பரிசுத்தத்தை நோக்கி வளருகிற பிள்ளைகளாய் நாம் இந்த நாளில் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் பரிசுத்தத்தின் மீது வாஞ்சியும் விருப்பம் உள்ளவர்களாய், அபிஷேகத்தின் மீது அப்படிப்பட்ட ஒரு தாகம் உள்ளவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தை நாடிக்கொண்டே இருக்கும் பொழுது இவையெல்லாம் நம்மளே அணுகவே முடியாது. ஆண்டவர் அப்படியாய் நம்மளை தரிசனத்துக்கு நேராய் நடத்துகிற தேவனாய் நம்மோடு கூட இருந்து நம்மளை காக்கிற தேவனாகவும் இருக்கிறார். சிம்சோனை போல் இன்னைக்கு சிம்சோன் தான் நமக்கு ஒரு முன்மாதிரி. அவன் இழந்தது போல, அவன் தரிசனத்தோடு அவனும் இழந்தது போல நாம் இழந்து விடாதபடி இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் திரும்பவும் எடுப்பித்து கட்ட ஆண்டவர் அழைத்திருக்கிறாருன்னா, நம் சூழ்நிலைகள் நிமித்தம், நம்மளுடைய காரியங்கள் நிமித்தம் நம்ம விழுந்து போய் கிடக்கலாம். தெளிலால் மடியை போன்று அநேக இடங்களில் நாம் விழுந்து போய் கிடக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், திரும்ப நான் எடுப்பித்து கட்ட போகிறேன். திரும்ப அதை நான் சீர்படுத்தி அதை ஸ்திரப்படுத்தி நான் திரும்பமாக எடுப்பித்து கட்ட போகிறேன். ஒப்பு கொடுக்கிற பொழுது அந்த காரியம் நடக்கும். நம்ம ஒவ்வொருவரும் நம்ம அவருடைய சித்தத்துக்கு நேராய் ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்களை சிக்கிறேன்னா, ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் இப்படி காணப்பட்டு இருக்கிறேன், என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளன்னு நம்ம ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் கிருபையா இறங்குவார். சிம்சோனை கடைசி வரைக்கும் அவர் ஆண்டவர் கைவிடவே இல்லை. அவன் ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவனை நினைத்தருளினார். நிச்சயமாக நம்மளையும் ஆண்டவர் நினைத்தருள போதுமானவராக இருக்கிறார். அந்த ஒரு சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய கூடாரத்தை திரும்பவும் எடுப்பித்து கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக பார்க்க போகிறோம், பேதுருவை குறித்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். வாசிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட ஒரு மனுஷன் கேள்வி கேட்கிறான். அதிகமாக கர்த்தரிடத்துல கேள்வி கேட்ட மகனாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பேதுருவை குறித்து தான். அதிகமாக கேள்வி கேட்டு என்ன சொல்றது, ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி அவர் நடந்துப்பாரு. அப்போது அவர் கேட்குறாரு, ஆண்டவரே எல்லாத்தையும் நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம், ஆண்டவரே எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, எங்களுக்கு என்ன தருவீர் அப்படின்னு அதிகமாக கேள்வி கேட்டவரும் அவர் மாத்திரம்தான். மார்க் 1:16-17 வாசிப்போமே. மார்க் 1 16-17. அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவள் ஆக்குவேன் என்றார். பாருங்க, சீமோன் பேதுரு கேட்டாங்க, ஆண்டவரே எல்லாத்தையும் நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம், எங்களுக்கு என்ன கிடைக்கணும்? ஆண்டவர் அதுக்கு தான் அந்த பதிலை சொல்றாரு. அவர் பார்த்து உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவள் ஆக்குவேன்னு தான் ஆண்டவர் சீமோனை அழைக்கும் பொழுதே அவர் வாக்கு பண்ணி அழைத்திருந்தார். அப்போது மனுஷர்களை நீங்கள் ரட்சிக்க போகிறீங்க, நீ மீன் பிடிக்கிறவன் அல்ல, இனி மனுஷர்களை பிடிக்க போகிறவனாய் உன்னை நான் மாற்றப் போகிறேன்னு தான் ஆண்டவர் அழைப்பு கொடுத்து சீமோனை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சீமோன் கர்த்தருடைய முடிவை பார்க்க முடியாத ஒரு ஸ்டேஜில் ஆண்டவர் சத்துருடைய கரத்தில் அகப்பட்டார். அதாவது அவரை கொல்லும்படியாய் ஆண்டவரை கைது பண்ணி கொண்டு போகிறாங்க. அந்த அரண்மனைக்குள்ளே யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் பேதுருக்கு ஒரு தருணம் கிடைத்தது. ஆண்டவருடைய முடிவு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு அவன் மாத்திரம்தான், சீஷர்களில் அவன் மாத்திரம்தான் உள்ளே போனதாக இருக்கிறது. மத்தேயு 26:58. பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரனுடைய அரமனை வரைக்கும் வந்து நீ மீண்டுமா என்னை நோக்கி வருவான்னு அவர்கள், அதாவது நைட்டு கடலுக்கு போயிட்டாங்க, விடிய காலையில தான் திரும்புறாங்க. அது வரைக்கும் ஆண்டவர் அவளுக்காக கரையில காத்து கொண்டிருந்தார். காரணம் என்ன? அவள் மீது இருக்கிற தரிசனம் நிறைவேற்றப்பட வேண்டியது ஆண்டவருடைய திட்டமாக இருந்தது. அது அழிந்து போகாதபடி
ஆண்டவர் அவளை மீண்டும் சந்திக்கும்படியாய் கரையில் காத்து கொண்டிருந்த தேவன் அவர்களை அழைத்து வலப்புக்கமாய் நீங்கள் வந்து வலையை போடுங்கள், உங்களுக்கு மீன் அகப்படுன்னு. அப்போ கூட பாருங்க, ஆண்டவர்னு அறிய முடியல. மீனுக்கு போட்டாங்க, மீனை பிடிச்சு கொண்டு வரும்போது தான் அப்போ யோவானுக்கு தெரியுது, ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லையா, நீ ஆழத்துல இங்கே நீ வலைய போட்டா மீன் கிடைக்கணும். அப்போ இந்த வார்த்தை கர்த்தர் தான் அறிந்த உடனே ஏன்னா எங்கள் அன்பான சீஷன் எழுதப்பட்டிருக்கிறது, அது யோவானை குறித்து. அப்போ யோவான் தான் சொல்றார் பேதுருக்கிட்ட, அது வந்து ஆண்டவர், அந்த வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை சொன்னது கர்த்தர் என்று சொல்லும் பொழுது அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துட்டு அவன் கடலை குதித்து திரும்பமா வந்திருக்கிறான் பாருங்க. ஆண்டவர் ஆனாலும் பின்மாறி போயிட்டான்னு கடிந்து கொள்ளலை, கைவிடலை, ஆண்டவராக தேடி போறாரு. ஏன்னா தரிசனத்தை சுமந்து கொண்டு இருக்கிற மகனை அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் எழுப்பினாலும், நம்மளை அந்த சூழ்நிலைக்கு நேராய் கொண்டு போனாலும், அழைத்தவருடைய உண்மை நம்மோடு கூட இருக்கிறபடினால் அழைத்தவர் கைவிட மாட்டார். அவர் உண்மையில தேவனாக இருக்கிறதுனால அவர் திரும்பமாய் தேடி வந்தார். தேடி வந்து அவங்கள மீட்டு அவங்க இடத்துல காரியங்களை பகிர்ந்து கொண்டு அவளுக்கு தன்னை யார் என்று வெளிப்படுத்தி பாருங்க, அவன் கடினப்பட்டு இருதயம் காணப்பட்டான் இல்லையா, அந்த இருதயத்தை உடைக்கபடியாய் ஆண்டவர் 3 முறை அவனத்துல கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா? ஏன்னா அவன் கடினப்பட்டது நிமித்தம் தான் ஆண்டவர் உயிர் திறந்து 2 முறை தரிசனமாகியும் அவனால திரும்ப ஊழியத்தை செய்ய முடியாதபடி அவன் பின்மாற்றத்துல போனான். திரும்ப அப்படி போயிடக்கூடாதுன்னா அந்த கடின இருதயத்தை உடைக்கும்படியாய் அவருடைய வார்த்தை வருகிறது, நீ என்னை நேசிக்கிறாயா பேதுருவேன். 3 முறை கேட்கும்போது அவன் உள்ளம் உடைந்ததாக காணப்படுகிறது. 17வது வசனம் வாசிப்போமே. 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 2 முறை கேட்கும்போது அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் அறிவீர். அப்போ நம்மளே கேள்வி கேட்கும்போது நம்ம அப்படிதான் சொல்லுவோம், அவர் தெரியாததான் நமக்கு தெரிய போகுது. நம்மை குறித்த நம்மளை தெரிகிறத காட்டிலும் நம்மை குறித்த ஆண்டவருக்கு தான் அதிகமாக தெரியும். அப்போ அப்படித்தான் பேதுரு கேட்குறான், உமக்கு தெரியாத ஆண்டவரே, உமக்கு தெரியாத ஆண்டவரே. 3ஆம் முறை கேட்கும் போது தான் உணர்றான், ஆண்டவர் ஏதோ காரியத்துக்காக தான் கேட்குறான்னு. அவன் மனம் கசந்து இருதயம் உடைந்தவனாய், அந்த கடினப்பட்ட இருதயம், அது பின்மாற்றத்துக்குள்ளாய் போன அந்த இருதயம் நொறுக்கப்பட்டவனாய் ஆண்டவரை பார்த்து சொல்றான், நீர் அறிவீர் ஆண்டவரே. பாருங்க, அந்த இருதயம் அந்த கடினம் உடையிற வரைக்கும் ஆண்டவர் திரும்ப திரும்ப அந்த காரியத்தை ஆண்டவர் அவனிடத்துல பேசிக்கொண்டே இருந்தார். என்றைக்கு அவன் கடின இருதயத்தை உடைத்து அதை ஒப்பு கொடுக்கிறானோ ஆண்டவர் முழுவதும், அதுக்கப்புறம் ஆண்டவர் அவன்கிட்ட பேசல. அதுக்கப்புறம் பொறுப்புகளை கொடுத்து அவர் கடந்து போனவராக இருக்கிறார். ஆனால் அந்த பொறுப்பை பெற்ற அவன் 10 நாள் காத்திருந்தான். 40 நாளும் தரிசனமாகி காரியங்களை ஆண்டவர் அவர்களுக்கு அழகாய் சொல்லி கொடுத்தாரு. 10 நாள் தேவ சமூகத்தில் ஜபத்தோடும் துதியின் சத்தத்தோடு காணப்பட்டது நிமித்தம் அவர்கள் அந்த அக்கினி அபிஷேகத்தை பெற்று அந்த பேதுரு அந்த சீஷர்கள் அத்தனை பேர்கள் மத்தியிலும் பேதுரு தான் முதலாவது எழும்பி அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறான். எங்கு ஒடுங்கி கடந்தானோ, எங்கு ஒடுங்கி ஒளிந்து தன்னை மறைத்து கொண்டானோ, யாருக்கு பயந்து உள்ளறையில பூட்டி கொண்டு இருந்தார்களோ அதே மக்கள் மத்தியில தைரியமாய் எழும்பி பிரசங்கித்து 3000 பேரையும் 5000 பேரையும் அவனுடைய வார்த்தையின் மூலம் கர்த்தருக்குள்ளாய் ஜனங்களை ரட்சித்தான்னா, அப்போ முதல்ல எழும்பின ஒரு பாத்திரம், அபிஷேகத்தை பெற்று முதல்ல எழும்பின அந்த பாத்திரம் பேதுரு. அதனால தான் பேதுரு கிட்ட அவர் தேடி வந்து பேசுறாரு. அவன் மீது இருக்கிற அந்த தரிசனம் அப்படிப்பட்டது. அவன் நிழல் பட்டாலே சுகமாகிற ஒரு அபிஷேகத்தை அவன் பெற்றிருக்கிறான். அப்போஸ்தலர் 5:15 எழுதப்பட்டிருக்கிறது. அவன் நிழல் பட்ட மாத்திரத்துல சுகமானவர்கள் உண்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு மனுஷனுடைய ஆண்டுடைய நிழல்னா கூட பரவாயில்ல, ஒரு மனுஷனுடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமாகறாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு வல்லமை மிக்கவனாய் ஆண்டவர் அவனை பயன்படுத்தி இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தையும் வல்லமையும் உடையவனாய் அவன் எழும்பி தேவ ராஜ்யத்தை கட்டும்படியாய் ஆண்டவர் அவன் மீது தரிசனத்தை வைத்தது நிமித்தம் அவன் பின்மாறி போனாலும் திரும்பமாய் தேடி அவன் கூடாரத்தை ஆண்டவர் எடுப்பித்து கட்டியிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய அதிசயங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம். நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெபத்துல எதையெல்லாம் கேட்கமோ ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு கொடுத்துருக்கலாம். அதுல நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு கடந்து போகிற பிள்ளைகளா இல்லாதபடி தரிசனத்தை நோக்கி நடக்கிற பிள்ளைகளாய் பேதுருவை போல பின்மாற்றத்துக்குள்ள போனாலும் கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆனா தரிசனத்துல நம்ம உறுதியாய் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு சிம்சோனும் பேதுருவும் தான் நமக்கு சாட்சிகள். நம்முடைய கூடார ஒருவேளை இவர்களை போல விழுந்து விட்ட நிலைமையில இருந்ததுன்னா, சிம்சோன் இடம் கொடுக்காதது நிமித்தம், மடியிலேயே விழுந்து போனது நிமித்தம் அவன் எழுப்பவே இல்லை. அவனோடு கூட தரிசனம் அழிந்து போனது. ஆனால் பேதுரு அப்படி கிடையாது. ஆண்டவர் சந்தித்து கேட்கிற பொழுது தன்னை நொறுங்குண்ட இருதயமாய் தன்னை ஒப்பு கொடுத்து அவன் வல்லமையான ஊழியக்காரனாய் தேசத்துல பெரிய பாடுகள் மத்தியில தான் அவன் மரித்திருக்கிறான் என்று வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு கொடூரமான ஒரு மரணத்தை கிறிஸ்துவுக்காக அவன் ஏற்றிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை ஆண்டவர் அவன் மீது வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்மளை ஆண்டவர் அப்படித்தான் அழைக்கிறார். ஒருவேளை நம்மளுடைய கூடாரங்கள் அழிந்த நிலைமையில, அதாவது உடைக்கப்பட்ட நிலைமையில இருந்திருந்தா இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். திறப்புகளை அடைக்கிற தேவனாய் வந்திருக்கிறார். இந்த சத்தியத்தின்படி ஆண்டவர் என்னெல்லாம் நமக்கு உணர்த்துறாரோ, வேண்டாத உறவுகள், அது சிநேகமா இருக்கலாம், வேண்டாத ஐக்கியங்களா இருக்கலாம், வேண்டாத ஆலோசனைகள், வேண்டாத நபர்கள், வேண்டாத இடங்கள், வேண்டாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த காரியங்களை கர்த்தருக்கென்று உதறிவிட்டு வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கடினப்பட்ட இருதயத்தோட சில காரியங்கள் இருப்போம். ஆண்டவர் சொல்லுவாங்க, இதை செய்யாத, இங்கே போகாத, இவர்களோட சேராத, இந்த காரியங்களை குறித்து நீ அதிகமாக யோசிக்காத, அதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார். அதெல்லாம் நம்ம கடினப்படுத்தி கொண்டிருந்தோன்னா நம்முடைய பயபக்தியெல்லாம் வீணன்னு யாக்கோப்புல எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி கடினப்படுத்தாதபடி ஆவியானவர் பேசுகிற பொழுது, அவருக்கு நாம் இடம் கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிற பொழுது ஆண்டவர் நம்முடைய திறப்புகள் இதெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் ஆண்டவர் அடைக்கிற தேவனாக இருக்கிறார். அதாவது ஓட்ட இருக்கிற பானையில என்னதான் தண்ணி ஊற்றினாலும் எண்ணெயை ஊற்றினாலும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். என்னதான் நீங்க பொக்கிஷமாக ஊற்றிக்கிட்டு இருந்தாலும் மதுரமாக ஊற்றிக்கிட்டு இருந்தாலும் அது ஓட்டையா இருக்கிறதுனால ஒழுகி போயிட்டே இருக்கும். ஆனா அந்த திறப்பை ஆண்டவர் அடைக்க விரும்புகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்னா திறப்பை அடைக்கும்படியாய் ஆவியானவருக்கு இந்த நாளிலே நாம் விட்டு கொடுக்க அவசியமா இருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகளை நாம ஆண்டவருடைய சமூகத்துல விட்டு கொடுக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அது என்னைக்கு போராடிட்டே இருக்கும். மாம்சம் நம்மளை விழத்தள்ளபடியாய் போராடும், ஆவியோ நம்மளை உயிர்ப்பிக்கும்படியாய் நம்மளை பரிபூரணத்தை நோக்கி அடையபடியாய் நம்மளோட போராடிட்டு இருக்கோம். நம்ம எதுக்கு இடம் கொடுக்குறோமோ, ரெண்டு பேரும் ஈக்குவலான பலத்தோட நம்மளை ரெண்டு சைடில் கை பிடிச்சி இழுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வலப்பக்கம் ஒருத்தரு, இடப்பக்கம் ஒருத்தரு, ரெண்டு பேரும் ஈக்குவலான ஒரு பலம் மிக்கவங்க. ஆனால் அவங்க ஒருத்தர் மாத்திரம்தான் ஜெயிக்க முடியும். அது ஜெயிக்கிற காரியம் நடுவில் இருக்கிற பர்சன் கிட்ட தான் இருக்கு. யாருக்கு அவங்க இடம் கொடுக்குறாங்களோ, வலப்பக்கத்துக்கு இடம் கொடுத்தா வலப்பக்கத்தில் உள்ளவங்க அவங்க ஜெயிச்சிருவாங்க. இடக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படி இடம் கொடுத்துருந்தா அவங்க ஜெயிச்சிருவாங்க. அப்போ நடுவில் நிற்கிற நம்ம யாருக்கு இடம் கொடுக்குறோமோ, அது சாத்தானுக்கு இடம் கொடுத்தாலும் ஆண்டவருக்கு இடம் கொடுத்தாலும் நம்ம இடம் கொடுக்குறவங்களுக்கு தான் ஜெயிக்க முடியும் நம்ம வாழ்க்கையில். அப்போது நம்ம சரியா தெளிவாக நம்ம அதை அறிந்து கர்த்தருக்கு நேராக நம்ம இடம் கொடுக்கிற பிள்ளைகளாய், ஆவிக்கு விரோதமாய் போராடுகிற மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கும்படியாய் நம்ம ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் இந்த நாளெல்லாம் காணப்பட வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமே. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மளுக்கு அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. நீதி கிடையாது, அது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக ஆண்டவர் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். அவர் சாயலாக சிருஷ்டித்ததன் நோக்கமே அவருடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்கு. ஆண்டவர் நம்மளை மாத்திரம் கிடையாது, செடி கொடிகள், ஆடு மாடுகள், எல்லா மிருகஜீவங்களையும் படைத்திருக்கிறார். எல்லா திட்டம் போயிட்டு என் ஊழியத்தை செய்ய ஆண்டவர் சொல்லலை. திறப்புல நிற்கிற ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் தேடுறாரு. அப்போ தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட நம்ம கிட்ட தான் அவருடைய வேலை நிறைவேற்றும்படியான காரியங்கள் இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை, புதிய ஆவியானவரை அபிஷேகம், அதாவது பரிசுத்த ஆவியானவரை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதே 4:27 பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இடம் கொடுக்க கூடாது. சிம்சோன் இடம் கொடுத்தது நிமித்தம் தான் இவ்வளவு பெரிய காரியம். அப்போ இடம் கொடுக்காதபடி ஆண்டவர் நம்மளை
காத்துக்கொள்ள அவசியமா அழைத்திருக்கிறார். அப்போ திருப்புல அடைக்கத்தக்கதாய் கர்த்தர் உணர்த்துகிற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படணும். பழுதாய் போனது எதையெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவர் சீர்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நான் சீர்படுத்துவேன்னு சொல்றாரு. நம்ம விட்டு கொடுக்கறது தான் அவருடைய கரத்துல நம்மளுடைய காரியமா இருக்கிறது. விழுந்து போன நம்முடைய ஜெப வாழ்க்கையா இருக்கட்டும், வேத வாசிப்பா இருக்கட்டும், நம்முடைய அபிஷேகம் இழந்து போன அபிஷேகமா இருக்கட்டும். ஆதி காலத்துல நம்ம பயங்கரமா அனாயிட்டிங்ல இருந்திருப்போம். அந்த அபிஷேகம் இன்னைக்கு இல்லாம இருக்கும். அன்னைக்கு மணிக்கணக்கா ஜெபிப்போம், மணிக்கணக்கா வேத வாசிப்போம், எந்த இடத்துல போனாலும் பைபிள் கையமா இருப்போம். இன்னைக்கு நம்ம வெக்கப்பட்டு சில காரியங்களுக்காக வெக்கப்பட்டு நம்ம பைபிளை தூக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம். அதை நம்ம பிரிக்கவே மாட்டோம். கையில பைபிள் எல்லாம் வந்து பேக்ல கூட இருக்கும், ஆனா அதை எடுத்து நம்ம பிரிக்க மாட்டோம். நம்ம ஒரு வெக்கத்துக்கு உள்ளானவர்களாய் பிசாசு கடன் கொடுத்துருக்கிறோம். ஆனா அதெல்லாம் தான் ஆண்டவர் சொல்றாரு, பழுதாய் போனதை நான் சீர்படுத்த போகிறேன். விழுந்து போன உன்னுடைய ஜெப வாழ்க்கை, விழுந்து போன உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம், விழுந்து போன உன்னுடைய வேத வாசிப்பு, உன் இழந்து போன அபிஷேகம், உன் மீது இருக்கிற அந்த தரிசனம் திரும்பமாய் அது பழுதுபடுத்தப்பட்டு நான் இன்றைக்கு எடுப்பித்து கட்ட போறேன்னு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆண்டவர் இந்த இடத்துல நம்மளை ரொம்ப சொந்தமா பாராட்டுறாரு பாருங்க. அவருக்கு சொந்தமான ஜனம் நம்மளை ரட்சித்தெடுக்கிறார். இப்படி உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு அவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மளை பிக் பண்ணி எடுத்திருக்கிறார். இருளிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார். அந்த தேவனுடைய காரியத்தை ஊழியத்தை செய்யும்படியாய் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். பரிசுத்த ஜாதியாய் தனக்கு சொந்தமான ஜனமாய் உலகத்தில் இத்தனை கோடி பேர்கள் மத்தியில நம்மளை அழகாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியான பெரிய ஒரு நோக்கம் நம்ம ஒவ்வொருவர் மீது இருக்கிறது. இது ஊழியக்காரருக்கு ஊழியக்காரிகளுக்கு அப்படி கிடையாது. நம்ம ஒவ்வொருவர் மீதும் விழுந்திருக்கிற கடமை இது. இந்த கூடாரத்தை ஆண்டவருடைய இந்த நம்ம மீது இருக்கிற இந்த கூடாரத்தை திரும்பவும் ஆண்டவர் எடுப்பித்து கட்டும்படியாய் இந்த இடத்துல நமக்காக ஆண்டவர் பரிந்து நம்மிடத்துல கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். எப்படி பேதுருக்காக காத்திருந்தாரோ இன்றைக்கு நமக்காகவும் ஆண்டவர் காத்திருக்கிறார். நம் பேதுருவை போல விட்டு கொடுக்கிற பிள்ளைகளா இருந்தா நம்மளை கூடாரம் நாளில் எடுப்பித்து கட்டப்படும் என்று சொல்லியிருக்காங்க. லூக்காம் 19ஆம் அதிகாரம் 10 வசனத்துல இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. நம்ம எதெல்லாம் இழந்து போயிருக்கிறோமோ, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு எதெல்லாம் இழந்து போயிருக்கிறோமோ திரும்பமாய் அதை ரட்சிக்கும்படியாய் திரும்பமாய் அதை நமக்கு கொடுக்கும்படியாய் ஆண்டவர் நாளில் நம்ம மத்தியில் இருக்கிறார். நாம் ஒரு விஷயம் கூட இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து நம்ம எழுந்து நின்று ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. எந்தெந்த காரியத்தில் எங்கள் கூடாரங்கள் அப்பா அன்றைக்கு தாவீதுடைய வாழ்க்கையில அப்பா நீர் கொடுத்த அந்த அப்பா அதிகாரம் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடாதபடி சாலமோன் ராஜா எப்படி இழந்து விட்டானோ ஆண்டவரே, ஆனாலும் தேவனுடைய கிருபை வாக்குத்தத்தம் மாறாதது என்று சொல்லி அவனுடைய கர்த்தாவே சந்ததியில ஒரு விளக்கை ஏற்றினது போல ஆண்டவரே இந்த நாளில தாவீதின் கூடாரம் விழுந்து போன ஒரு சூழ்நிலை அப்பா. அப்பா எங்களுடைய வாழ்க்கையில நீர் கட்டின கூடாரம், நீர் கொடுத்த வாக்குத்தத்தம், நீர் கொடுத்த அபிஷேகம், நீர் கொடுத்த அனாயிட்டிங் ஆண்டவரே, அப்பா நீர் கொடுத்த அழைப்பு, அப்பா நீர் கொடுத்த தரிசனம் இன்றைக்கு உலகத்தின் காரியத்துல சிக்கொண்டவர்களா நாங்கள் விழுந்து போன நிலைமையில் இருக்கோம்ப்பா. எங்கள் கூடாரத்தை மீண்டுமாய் நீர் எடுப்பித்து கட்டும்படியாய் அதை சீர்படுத்தும்படியாய் அதை உமக்குள்ளாய் சுரப்படுத்தும்படியாய் திறப்புகளெல்லாம் அடைத்து மீண்டுமாய் தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டின தேவ மகிமை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் எடுப்பித்து கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த வார்த்தைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஐயா, எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். பேதுருவை சந்தித்த தேவன் கரையோரமாய் காத்து கடந்து ராவெல்லாம் மீன்பிடிக்க கடந்து போனவன் திரும்ப வருகிற வரைக்கும் பேதுருவுக்காக காத்திருந்த தேவன் இன்றைக்கு எங்களுக்காக நீர் காத்து கொண்டு இருக்கிறீர் அப்பா. எங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிற தரிசனத்தை நீர் நிறைவேற்றும்படியாய் காத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மீது இருக்கிற அபிஷேகம் இந்த நாளிலே அனல் மூட்டும்படியாய் நீர் காத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. விட்டு
ராஜ்யத்துக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம், உங்களுடைய திட்டத்துக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம், உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். பழுதாய் காணப்படுகிற அப்பா, இடிந்து போன நிலைமையில காணப்படுகிற எல்லாவற்றையும் சீர்படுத்தனுடைய கரத்துல எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. புதுப்பீங்க ஆண்டவரே அப்பா, உம்முடைய சாயலாய் எங்களை புதுப்பீங்க ஆண்டவரே. உம்முடைய ஆவி நிறைவினால எங்களை புதுப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளும்படியாக எங்கள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய ஆவியை ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெளிந்த புத்தியினால எங்களை நிரப்பும் தகப்பனே. எந்தெந்த பகுதிகளில உம்மை துக்கப்படுத்தி இருக்குமோ, எந்தெந்த இடங்களில உம் நாமத்தை தூஷிக்கும்படியாக நாங்கள் விழுந்து கிடந்தோமோ, இயேசுவே ஒரு விஷயங்களை மன்னித்து ஒரு விஷயங்களை நினைவு கூர்ந்து அப்பா, நீர் எங்களுக்கு மீண்டும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் எங்களை எடுப்பித்து கட்டும்படியாக ஜெபிக்கிறோம். புதிய மனுஷனுக்குரிய காரியங்கள் எங்களுக்குள்ளாய் கிரியை செய்ய பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்த பிள்ளைகளா, உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளா, இந்த நாளிலே புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு கடந்து போக ஆண்டவர் எங்களை பலப்படுத்துவாராக, ஆண்டவர் எங்களை பலப்படுத்துவாராக. அப்பா, மனுஷீகம் ஆண்டவரே ஒரு விஷயம் மன்னித்து தேவத்துவத்துக்கு நேரா எங்களை பலப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் இடைப்படுவீராக. அது பரிபூர்ணம் அடைய வந்தேன் என்று சொன்னீங்க அப்பா. ஜீவன் பரிபூர்ணம் அடைய செய்க, ஜீவன் பரிபூர்ணம் அடைய செய்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அது உமக்கு நேரா பரிபூர்ணத்துல வளரட்டும் இயேசுவின் நாமத்தினால அப்பா. அதை விழ தள்ளுகிற, அதை திருட பார்க்கிற, அதை கண்ணமிட்டு கொண்டிருக்கிற, அதை அழிக்கும்படியாய் கர்த்தாவே அப்பா சுற்றி திரைந்து கொண்டிருக்கிற, வகை தேடி துரைந்து கொண்டிருக்கிற அப்பா, கர்ஜிக்கிற சிங்கம் போல இருக்கிற அப்பா, இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். எங்களுக்காக யுத்தம் செய்யும்படியா யூதா கோத்திரத்தின் ராஜசிங்கம் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம், எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஓ நிரிகா பாபா, ஓரி தீரபார ஷமாரி காபாபா, ஓரி பாலி பாபா பாபா, கடல் ஊட்டுங்கப்பா, கடல் ஊட்டுங்கப்பா. யூதா கோத்திரத்தின் ராஜசிங்கமே, நீ எழுந்தருளுவீராக, நீ எழுந்தருளுவீராக. எங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் கட்டப்பட்டே எழுந்தருளுவீராக அப்பா. இன்றைக்கு ஒரு தாவீதின் கூடாரத்தை ஏற்கப்பட்ட விலக்கி இன்றைக்கு வரைக்கும் அணைந்து போகாதவரை நீர் எழுப்பினது போல ஆண்டவரே, எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாய் நீர் ஒவ்வொரு மீதும் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம், எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. அனல் ஊட்டுங்கப்பா, அக்கினியாய் பற்றி எரிய பண்ணுங்க ஆண்டவரே, அக்கினியாய் பற்றி எரிய பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய அக்கினி ஒவ்வொரு மீதும் போடட்டும் ஆண்டவரே. நீ சொல்லியிருக்கிறீரே, அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே பற்றி எரிய பண்ணுங்கப்பா. உமக்காய் உமக்காய் பற்றி எரிய பண்ணுங்க ஆண்டவரே. ஓ நிரிகா பாபா, ஓரி தீரபார ஷமாரி காபாபா, பற்றி எரியட்டும் இயேசுவின் நாமத்துல. அனல் ஊட்டப்பட்டு பற்றி எரியட்டும், கர்த்தரை கேட்டு பற்றி எரியட்டும், எழும்பட்டும் இயேசுவின் நாமத்துல. தேசத்தை அசைக்கிற அபிஷேகம் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம், ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தரிசனத்தை நோக்கி ஆண்டவரே நீ நடத்தி கொண்டு போகிற பாதையில வெளிச்சம் உண்டாகட்டும் ஐயா. அந்த கிரியையுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்துல அழிக்கப்பட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும், எதிரியின் கை ஓங்க விடாதேயும். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே.
கஷ்டப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளை புகலிடமே, நெருக்கடி வேளை புகலிடமே, நெருக்கடி வேளை புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். நன்றி ஆண்டவரே, எதிரி என்னாலும் எங்களுக்கு விரோதமாய் கை ஓங்காதபடி என் தேவன் இந்த நாளிலே எங்களுக்காக எழுத்தருளினருக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வகை தேடி சுற்றி திரிகிறவருடைய கிரியைகளுக்கு விரோதமாய் எங்கள் யூதா கோத்திரத்தின் ராஜசிங்கம் நீர் எழுந்தருளினருக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய காரியங்களிலே என் தேவனீர் எழுந்தருளினருக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. உம் வார்த்தையின்படி நாங்கள் வாழ அர்ப்பணிக்கிறோம். தேவ ஆவியானவர் இறங்கி எங்களை நாளில பலப்படுத்தி அனுப்புங்க அப்பா. தேசத்துல பலப்படுத்தி அனுப்புங்க. அன்றைக்கு சீஷர்களை பார்த்து சொன்னீங்களப்பா, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று. அந்த வார்த்தையின்படியே கர்த்தாவே நீர் எங்களை அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை அனுப்புகிறதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தர் ஒருவரை மகிமைப்படுவீராக. தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டின தேவ மகிமை, அது காணப்பட்ட திறப்புகளை அடைத்து ஒளிமின்களை மாற்றி ஆண்டவரே பழுதானவைகளை சீர்படுத்தி அப்பா இதை செய்கிற கர்த்தர் நான் சொல்லுகிறேன் என்று வாக்கு பண்ணின தேவ பிரசனம் இந்த நாளில் எங்கள் கூடாரங்களை எடுப்பித்து கட்டி நீர் அனுப்புகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் எங்களிலே உயர்ந்திருப்பீராக. நாங்கள் சிறுகவும் என் கர்த்தர் எங்களுக்குள்ளாய் பெருகும்படியாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.